ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஜெய்ப்பூர்ன்ற ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தாராம். தன் வீட்டை பாதுகாக்க ஒரு நாயையும் தன் வியாபாரத்துக்காக ஒரு குதிரையையும் வளர்த்துட்டு வந்தாராம். ஒரு கடுமையான வெயில் காலத்தில் அந்த ஊரில் தண்ணீர் இல்லாமல் பாலைவனமாக மாறிடுச்சான். அந்த நாயையும் குதிரையும் விட்டுட்டு போக மனமில்லாத அந்த வியாபாரி அந்த நாயையும் குதிரையும் கூட்டிட்டு பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருந்தாராம். தண்ணீர் இல்லாமல் 3 பேருமே மயக்கம் போட்டு விழுந்து இறந்துட்டாங்களாம். தான் இறந்ததையும் தெரியாத 3 பேருமே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு மாளிகை வந்துச்சான். அந்த மாளிகை காவலாளி கிட்ட கேட்டாராம், ஐயா, நாங்கள் 3 பேரும் தண்ணீர் குடிக்கணும், எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமான்னு. உனக்கு வேணா தண்ணீர் கிடைக்கும், இந்த மிருகங்களுக்கெல்லாம் இங்க தண்ணீர் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னது, என்னை பாதுகாத்த நாயையும் என்னை சுமந்த குதிரையையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தண்ணி குடிக்க முடியும்னு சொல்லிட்டு, இது என்ன இடம்னு கேட்டாராம். இதுதான்ப்பா சொர்க்கம்னு சொன்னாராம். என்னது, சொர்க்கத்திலேயே இப்படி நடக்குமான்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாராம். வெகு தூரம் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப இன்னொரு மாளிகை வந்துச்சான். அங்க அனுமதி கேட்டு 3 பேரும் தண்ணீர் குடிச்சாங்களாம். அந்த காவலாளி கிட்ட கேட்டாராம், ஐயா, இது என்ன இடம்னு. இதுதான் உண்மையான சொர்க்கம், அப்ப நான் பார்த்தது அது நரகம். தன்னை நம்பியவர்களை கைவிடுபவர்களுக்காக கடவுள் செய்த முன்னேற்பாடு தான் அது. உன்னை நம்பிய குதிரையையும் நாயையும் விட்டுட்டு நீ மட்டும் தண்ணீர் குடிச்சிருந்தனா நீ நரகத்துல தள்ளப்பட்டிருப்ப. உன்னை நம்பியவர்களை கைவிடாததால நீ சொர்க்கத்துக்கு வந்திருக்கன்னு சொன்னாராம்.